மதுபான கடை வந்துச்சுன்னா எங்களுக்கும் சரி, எங்க குழந்தைகளுக்கும் சரி, எங்க குடும்பத்திலும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டு இந்த மது பிரியர்களால. அதனால இந்த அரசு அந்த மதுபான கடைக்கு லைசன்ஸ் கொடுக்க கூடாது, அந்த கடை அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள் சார்பா இங்க மனு கொடுத்து போலான்னு வந்திருக்கிறோம். திருப்பூர் மங்கலம் சாலை சுல்தான்பேட்டை அடுத்த இந்திரா காலனி பகுதியில் புதிதாக தனியார் மதுபான கூடம் அமைப்பதற்கான அனுமதி பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் வசித்து வரும் நிலையில் தினந்தோறும் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு சென்று வரும் நிலையில் மதுபான கூடத்திலிருந்து வெளியே வரும் போதை நபர்களால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும், தங்கள் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை மற்றும் தனியார் மதுபான கூடம் தேவையில்லை என புதிதாக அமையவுள்ள தனியார் மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திரா காலனி பகுதி பொதுமக்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பகுதியிலிருந்து வர்றாங்க, அங்க சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர்றாங்க. எங்க ஊர் ஒட்டியே ஆண்டிபாளையத்து பகுதியை சேர்ந்த குளம் ஒன்று இருக்குதுங்க. அந்த குளத்தை அரசு இப்பதான் சுற்றுலா சூழல் ஏற்படுத்தி கவர்மெண்டா இப்பதான் திறந்து விழா ஆரம்பிச்சு நல்லா கொண்டாடினாங்க. எங்க குழந்தைகள் அங்க அந்த பார்க்ல தான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு மேல எங்க குழந்தைகளோட சேர்ந்து நாங்க பேரண்ட்ஸ் போய் ஸ்டே பண்ற ஒரே இடம் இந்த திருப்பூருக்குள்ளேயே அந்த ஒரு குளம் மட்டும்தான் இருக்குங்க. பாத்தீங்கன்னா அந்த குளத்துக்கு நேர் பகுதியில தனியார் மதுபான கடை ஒன்று உருவாக போகுதுங்க. அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு சுல்தான்பேட்டையிலிருந்து கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு காவல்துறை ஆணையர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோங்க. அதாவது ஏன் இந்த பெட்டிஷன் எப்படின்னாங்க, அந்த பார் வைக்க அந்த இடத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்குதுங்க, கோயில் விநாயகர் கோயில் இருக்குதுங்க. அதே மாதிரி விநாயகர் கோயில் ஒட்டியே இந்த பார்க்குக்கு பக்கத்துல இந்த சின்ன சின்ன மளிகை கடை, பேக்கரி, அங்க இந்த மாதிரி போன்ற கடைகள்லாம் இருக்குதுங்க. அந்த கடையில தான் நாங்கள் தினசரி போய் மளிகை பொருள் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில அங்க மதுபான கடை வந்துச்சுன்னா எங்களுக்கும் சரி, எங்க குழந்தைகளுக்கும் சரி, எங்க குடும்பத்திலும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டு இந்த மது பிரியர்களால. அதனால இந்த அரசு அந்த மதுபான கடைக்கு லைசன்ஸ் கொடுக்க கூடாது, அந்த கடை அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்கள் சார்பா இங்க மனு கொடுத்து போலான்னு வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் கே. கதிர்வேல், சுல்தான்பேட்டை.